Hello friends, welcome to Metrotech. இந்த வீடியோவில் பவர் calculations on AM signal அதுக்கப்புறமா அது ரிலேட்டடாக கொஞ்சம் கேட் கொஷின்ஸ் அண்ட் ஓல்டு டிஆர்பி கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஃபார் மல்டிபிள் மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடுலேஷன் இண்டெக்ஸ்க்குரிய ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், ஒரு சிங்கிள் கேரியர் சிக்னல் வச்சுட்டு ஒரு மோர் தென் ஒன் சிக்னல், ஓகே, மோர் தென் ஒன் மெசேஜ் சிக்னலை வந்து மாடுலேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம மாடுலேஷன் இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாடுலேஷன் இண்டெக்ஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் μ1 ஸ்கொயர் ப்ளஸ் μ2 ஸ்கொயர். ஓகே, இந்த μ1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மாடுலேட்டிங் சிக்னலோடைய மாடுலேஷன் இண்டெக்ஸ், μ2 அப்படிங்கிறது செகண்ட் மாடுலேட்டிங் சிக்னலோடைய மாடுலேஷன் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு கேரியர் சிக்னல் இருக்குது, நம்ம மோர் தென் 2 மெசேஜ் சிக்னலை வந்து மாடுலேட் பண்ணுறோம் அப்படின்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறப்ப இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் மியூ அப்படிங்கிறது டோட்டல் ரிசல்டன்ட் மாடுலேஷன் இண்டெக்ஸ், μ1 μ2 ஆர் த மாடுலேஷன் இண்டிசஸ் டியூ டு இண்டிவிஜுவல் மாடுலேட்டிங் காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், டிகிரி ஆஃப் மாடுலேஷன். ஆல்ரெடி ஏஎம் சிக்னல் வேவ் ஃபார்ம் பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கேரியர் சிக்னல், அதுக்கப்புறம் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு என்விலப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த என்விலப்பில் தான் வந்துட்டு ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் வந்து கேரி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நமக்கு டிகிரி ஆஃப் மாடுலேஷனில் மாடுலேஷன் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு மாடுலேஷன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து மியூ வந்து லெஸ்ஸர் தென் 1 இருந்தது அப்படின்னா அது அண்டர் மாடுலேஷன். ஓகே, தட் இஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த மெசேஜ் சிக்னல் இஸ் லெஸ்ஸர் தென் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் கேரியர் சிக்னல். ஓகே, மாடுலேஷன் இண்டெக்ஸ் லெஸ்ஸர் தென் 1 அப்படின்னா அண்டர் மாடுலேஷன். கிரிட்டிக்கல் மாடுலேஷன் அப்படிங்கிறது மாடுலேஷன் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, தட் இஸ் ஏஎம் இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஓகேவா? ஸோ கிரிட்டிக்கல் மாடுலேஷன் அப்படின்னா மியூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த கிரிட்டிக்கல் மாடுலேஷன் தான் வந்து பர்ஃபெக்ட் மாடுலேஷன், தட் இஸ் 100% மாடுலேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் மாடுலேஷன். ஓவர் மாடுலேஷன் அப்படிங்கிறது when mu is greater than 1, that is Vm is greater than Vc. ஓகே, ஸோ டிகிரி ஆஃப் மாடுலேஷனில் மொத்தம் அண்டர் மாடுலேஷன், கிரிட்டிக்கல் மாடுலேஷன் அண்ட் ஓவர் மாடுலேஷன் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து லெஸ்ஸர் தென் 1, that is அண்டர் மாடுலேஷன். கிரிட்டிக்கல் மாடுலேஷன்னா modulation index is equal to 1. Over modulation, modulation index is greater than 1. Next topic, AM power distribution. So next வந்து பவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து நமக்கு எப்போவுமே ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவரை டிஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனில் மோஸ்ட்லி இந்த பவர்லேருந்து கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஏஎம் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஏஎம் சிக்னலில் வந்து பார்த்தோன்னா ஒரு கேரியர் சிக்னல் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு அப்பர் சைட் பேண்ட், அதுக்கப்புறம் ஒரு லோவர் சைட் பேண்ட் இருக்கும். ஸோ டோட்டல் பவர் ரெக்வயர்ட் பாருங்கள், கேரியர் சிக்னலோடைய பவர் ப்ளஸ் அப்பர் சைட் பேண்டோட பவர் ப்ளஸ் லோவர் சைட் பேண்டோட பவர். ஸோ நமக்கு வந்து பவரோட ஃபார்முலா தெரியும். பவர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் எழுதணும் அப்படின்னா V ஸ்கொயர் by R, that is the formula. பட் இங்கே வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது ஒரு ஏசி சிக்னல், கண்டினியூஸ் வேரியிங் சிக்னல். ஸோ அதனால் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் தான் நம்ம எடுப்போம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் V நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், V/√2 அப்படிங்கிறது. ஸோ இங்கே வோல்டேஜ் வந்து கேரியருக்கு வந்து ஏசின்னு எடுத்துருக்கோம், அப்போது ஏசி டிவைடட் பை √2 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஓகே, இங்கே எப்படி இருக்குன்னா ஏசி டிவைடட் பை √2 the whole square by r அப்படின்னு இருக்கும். ஸோ அதை தான் ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை √2 into √2, ஸோ 2r. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பர் சைட் பேண்டோட பவர். ஸோ நமக்கு வந்து அப்பர் சைட் பேண்டோட ஆம்ப்ளிடியூட் வந்து மியூ ஏசி டிவைடட் பை 2 அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஏசிக்கு பதிலாக நம்ம ஏசி டிவைடட் பை √2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, இங்கே ஆல்ரெடி வந்து நமக்கு 2 இருக்குது, இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்போ மியூ ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை 8r அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ஆக்சுவலி டீட்டெயிலாக நமக்கு தேவையில்லை, ஃபைனல் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். அதனால தான் நான் வந்து டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கிறேன்.
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதை இப்போ வந்து திரும்ப சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஃபைனல் ஃபார்முலா பாருங்கள். பிடி இஸ் ஈக்குவல் டு, பிடி அப்படிங்கிறது டோட்டல் பவர் ஈக்குவல் டு கேரியர் பவர் இன்ட்டு 1 + mu square divided by 2. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோவில் எழுதினோன்னா which is equal to 1 + mu square divided by 2. ஸோ either this one or this one எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. transmitted power, that is total power, is equal to carrier power into 1 + mu square divided by 2. இல்லை mu அப்படிங்கிறது modulation index. சப்போஸ் இப்போ மாடுலேஷன் வந்து 100% மாடுலேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் கிரிட்டிக்கல் மாடுலேஷன் அப்படின்னா இந்த மியூக்கு பதிலாக நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ பிடி டிவைடட் பை பிசி இஸ் ஈக்குவல் டு 1 + மியூக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணனா 1.5ன்னு கிடைக்கும். ஸோ அப்போது பர்ஃபெக்ட் மாடுலேஷன் அப்போது நமக்கு கிடைக்கிறது பாருங்கள், டோட்டல் பவர் இஸ் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் கேரியர் பவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடுலேஷன் இண்டெக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிடி அண்ட் பிசி. ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும். பிடி டிவைடட் பை பிசி இஸ் ஈக்குவல் டு 1 + mu square divided by 2. ஸோ இதில் இருந்து மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் பவர் அண்ட் கேரியர் பவர். ஸோ mu is equal to √2 into pt divided by pc minus 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து கரண்ட் கேல்குலேஷன்ஸ். ஸோ பவர் ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்னா I² into R இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா I total is equal to IC into √1 + mu square divided by 2. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் பவர் ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி டோட்டல் கரண்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாடுலேஷன் இண்டெக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட். ஸோ இப்போ வந்து இதிலிருந்து மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ mu is equal to √2 into IT divided by IC the whole square minus 1. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம இந்த மியூலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஃபார்முலா ஈஸியாக டிரைவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாபிக் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி. ஸோ டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி அப்படின்னா ஒரு ஏஎம் வேவில் எவ்வளோ யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி. ஓகே, the amount of useful message power present in an AM wave is called transmission efficiency. So இதோட நோட்டேஷன் வந்து eta, which is equal to power in sideband divided by total power into 100. So power in sideband அப்படிங்கிறது upper sideband plus lower sideband divided by total power PT அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகே, இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், பர்சன்டேஜ் ஈட்டா இஸ் ஈக்குவல் டு mu square divided by 2 + mu square. ஓகே, இதில் வந்து நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து 100% மாடுலேஷன் அப்படின்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1ன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ பாருங்கள், ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1/3 into 100 which is equal to 33.3%. ஸோ அப்போது நமக்கு வந்து ஒன்லி 33.3% தான் நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி எல்லா பவருமே வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஸோ மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா நமக்கு தெரியும் பர்ஃபெக்ட் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஏஎம் சிக்னலில் வந்து நம்ம எந்த அளவுக்கு பவர் யூட்டிலைஸ் பண்ணுறோம் பாருங்கள், 33.3% மட்டும்தான் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறோம், மீதி எல்லாமே வேஸ்டேஜ் தான். ஓகே, ஸோ இது வந்து 1 மார்க்கில் நமக்கு கேட்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். இன் அ டபுள் சைட்பேண்ட் ஃபுல் கேரியர் ஏஎம் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், if the modulation index is doubled, then the ratio of total sideband power to the carrier power increases by a factor of. ஸோ டபுள் சைட்பேண்ட் ஃபுல் கேரியர் அப்படின்னாலே ஏஎம் சிக்னல், ஓகே, ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் சிக்னல் தான். ஸோ இப்போ இதில் வந்து மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து டபுள் ஆச்சு அப்படின்னா நம்ம டோட்டல் சைட்பேண்ட் பவர் டு த கேரியர் பவரோட ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணனா எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே,
ஸோ இதை வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா எழுதி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நமக்கு தெரியும் டோட்டல் பவர் இஸ் ஈக்குவல் டு கேரியர் பவர் ப்ளஸ் அப்பர் சைட் பேண்ட் பவர் ப்ளஸ் லோவர் சைட் பேண்ட் பவர் இல்லையா? ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து தான் சைட் பேண்ட் எழுதியிருக்கேன். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது சைட் பேண்ட் பவர் டு த கேரியர் பவர் தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால இங்கே சைட் பேண்ட்னு போட்டிருக்கேன். ஓகே, அப்பர் சைட் பேண்டோட பவர் வந்து மியூ ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை 8R இருக்கும். லோவர் சைட் பேண்ட் மியூ ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை 8R. ஸோ ரெண்டுமே சேம் ஆம்ப்ளிடியூட் தான். ஸோ ஆட் பண்ணுறப்ப நமக்கு 2 மியூ ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை 8R இருக்கும். ஸோ இந்த 2ம் 8ம் கேன்சல் ஆகுறப்ப நமக்கு 4R. ஓகே, ஸோ மொத்தமாக அப்பர் அண்ட் சைட் பேண்ட் லோவர் சைட் பேண்டோட ஆம்ப்ளிடியூட் என்ன அப்படின்னா மியூ ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் பை 4R. சைட் பேண்டோட ஆம்ப்ளிடியூட் வந்து மியூ ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை 4R. ஓகே, ஸோ இதில் இந்த டேர்ம் வந்து கேரியர் பவர். ஓகே, ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஏசி ஸ்கொயர் பை 2R, இந்த ஏசி ஸ்கொயர் பை 2Rக்கு பதிலாக நம்ம பிசின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குன்னா மியூ ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது கேரியர் பவர், செகண்ட் இருக்குது சைட் பேண்ட் பவர். ஓகே, இதோட ரேஷியோ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபார்முலா எழுதியிருக்கிறோம் பாருங்கள். நமக்கு ஃபார்முலா டேரெக்டாக தெரியும். டோட்டல் பவர் டிவைடட் பை கேரியர் பவர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் மியூ ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இதிலிருந்து டோட்டல் பவர் இஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கேரியர் பவர் ப்ளஸ் மியூ ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு பிசி. ஸோ இதில் இது வந்து கேரியர் பவர், இது வந்து சைட் பேண்ட் பவர். ஓகே, ஸோ இந்த டேர்ம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை வந்து கொஞ்சம் நான் டிரைவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நமக்கு கண்டுபிடிக்க சொன்னது ரேஷியோ ஆஃப் சைட் பேண்ட் பவர் டிவைடட் பை தி கேரியர் பவர். ஸோ பிஎஸ் டிவைடட் பை பிசி. ஓகே, ஸோ அது மியூ ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு பிசி டிவைடட் பை பிசி. ஸோ நமக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா இதோட ரேஷியோ வந்து மியூ ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து டபுள் ஆச்சு அப்படின்னா ஸோ நமக்கு எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மியூக்கு பதிலாக என்ன போடணும், 2 மியூன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ பிஎஸ் டிவைடட் பை பிசி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது ஸ்கொயரில் இருக்குது, ஸோ 4 மியூ ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 4 டைம்ஸ் திஸ் டேர்ம்னு கிடைக்குது இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள், த ரேஷியோ ஹேஸ் இன்க்ரீஸ்டு பை அ ஃபேக்டர் ஆஃப் 4. ஸோ ஓகே, இதான் ஆன்சர். த ரேஷியோ ஹேஸ் இன்க்ரீஸ்டு பை அ ஃபேக்டர் ஆஃப் 4. Next problem, the maximum power efficiency of an AM modulator is. ஸோ இது ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஏஎம்க்கு வந்து உள்ள பவர் எஃபிஷியன்சி, தட் இஸ் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 33%. Next question, calculate power in each sideband if power of carrier wave is 176 watts and there is 60% modulation amplitude modulator signal. ஸோ இந்த கொஷினில் பார்க்கணும், ஈச் சைட் பேண்ட் ஈச்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எய்தர் அப்பர் சைட் பேண்ட் இல்லை லோவர் சைட் பேண்ட். ஓகே, நமக்கு வந்து பொதுவாக சைட் பேண்ட் அப்படின்னு கொடுத்துட்டா ரெண்டுமே கன்சிடர் பண்ணணும். ஈச் சைட் பேண்ட்னு கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம ஒன்று தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏதாவது ஒரு சைட் பேண்டோட பவர் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேரியர் பவர் கொடுத்துருக்குறாங்க, மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து 60%ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ 60 டிவைடட் பை 100னா நமக்கு 0.6 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், மியூ வந்து 0.6, கேரியர் பவர் 176 வாட்ஸ். ஸோ நமக்கு ஃபார்முலா வந்து அப்பர் சைட் பேண்டுக்கு மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க, அதாவது ஒரே ஒரு சைட் பேண்டு தான். ஸோ மியூ ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்ட்டு பிசி. ஸோ மியூவோட வேல்யூ 0.6 டிவைடட் பை 4, பிசி வேல்யூ 176. இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 15.84 வாட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இன் அன் ஏஎம் சிக்னல் when the modulation index is 1, the maximum power PT is equal to. ஸோ இப்போ ஒரு ஏஎம் சிக்னலில் மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் கிரிட்டிக்கல் மாடுலேஷன், அப்படி இல்லைனா 100% மாடுலேஷன். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மேக்ஸிமம் பவர் கேட்டிருக்கிறாங்க.
Okay, so PT is equal to PC into 1 plus mu square divided by 2. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இதில் மியூக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குன்னா total power is equal to 1.5 times carrier power. Next problem, in an amplitude modulated system, if the total power is 600 watt and the power in carrier is 400 watts, then the modulation index is. ஸோ இதில் வந்து மாடுலேஷன் இண்டெக்ஸ் கேட்டிருக்கிறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா டோட்டல் பவர் கொடுத்துட்டாங்க, கேரியர் பவரும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலா எழுதியிருக்கிறோம். PT is equal to PC into 1 plus mu square divided by 2. ஸோ இதில் வந்து கேரியர் பவர் வந்து 400, டோட்டல் பவர் வந்து 600. ஓகே, ஸோ இதுலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா மியூ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஓகே, நம்ம கேட்டிருக்கிறது மாடுலேஷன் இண்டெக்ஸ் தான். மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இஃப் மாடுலேஷன் இண்டெக்ஸ் இஸ் 1/2 அண்ட் பவர் ஆஃப் கேரியர் வேவ் இஸ் 2 watts, then what will be the total power in a modulated wave? ஓகே, ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, கேரியரோட பவர் கொடுத்துருக்குறாங்க 2 watts அப்படின்ட்டுன்னு. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது டோட்டல் பவர். ஸோ இதுக்கும் அதே ஃபார்முலா தான். டோட்டல் பவர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு 1 ப்ளஸ் மியூ ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ அங்கே மியூ ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால இது 1/2 த ஹோல் ஸ்கொயர் வந்து 1/4ன்னு கிடைக்கும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் பவர் வந்து 2.25 watts அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஆஃப் an AM wave is increased from 1.5 to 2, then the transmitted power. இப்போ மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து 1.5லேருந்து 2வாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா டிரான்ஸ்மிட்டட் பவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து 1.5ஆக இருக்கிறச்ச டிரான்ஸ்மிட்டட் பவர் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ எப்போது உள்ள ஃபார்முலா தான் PT is equal to PC into 1 plus mu square divided by 2. ஸோ இதில் மியூக்கு பதிலாக 1.5 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா PT is equal to 2.125 times PCன்னு கிடைக்குது. ஓகே, அதுக்கப்புறமா இது 2வாக இன்க்ரீஸ் ஆகுது மாடுலேஷன் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இப்போது 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ PT is equal to PC into 1 plus மியூக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா PT is equal to 3 into PC அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் பவர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ இன்ட்டு 100. ஓகே, ஸோ நமக்கு ஃபைனல் வேல்யூ வந்து இதுதான் 2. மாடுலேஷன் இண்டெக்ஸ் 2 இருக்கிறச்ச 3 PC. ஓகே, மைனஸ் இனிஷியல் வேல்யூ வந்து மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து 1.5, அதோட வேல்யூ 2.125 PC டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ 2.125 PC இன்ட்டு 100. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து 41%. ஓகே, தட் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், a broadcast radio transmitter radiates 5 kilowatt. When the modulation percentage is 80, how much of this carrier power is? ஸோ இப்போ வந்து கேரியர் பவர் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. டிரான்ஸ்மிட்டட் பவர் தட் இஸ் டோட்டல் பவர் கொடுத்துருக்குறாங்க. மாடுலேஷன் பர்சன்டேஜ் வந்து 80ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து 80 டிவைடட் பை 100 அப்படின்னா 0.8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி அந்த தெரிஞ்ச ஃபார்முலா தான் நமக்கு. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கேரியர் பவர் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து டிரான்ஸ்மிட்டட் பவர் 5 kilowatt சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். கேரியர் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பிசி மியூவோட வேல்யூ 0.8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேருந்து கேரியர் பவருக்கு கண்டுபிடிச்சோன்னா 3.8 kilowatt அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், for 100% modulation, power in each sideband is dash of that of carrier. ஸோ 100% modulation அப்படின்னாலே நமக்கு தெரியும் critical modulation. அப்போ மியூவோட வேல்யூ 1. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஈச் சைட்பேண்ட். ஓகே, காமனாக சைட்பேண்ட்னு கொடுக்கல, ஈச் சைட்பேண்ட்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அப்பர் சைட்பேண்ட்னு எடுத்துருக்கோம். ரெண்டுமே சேம் ஆம்ப்ளிடியூடு தான். அப்பர் சைட்பேண்டும் சரி லோவர் சைட்பேண்ட் ரெண்டுக்குமே ஆம்ப்ளிடியூட் வந்து சேம் தான். ஸோ நம்ம எதுனாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு
mu square divided by 4 into PC. ஓகே, ஸோ இதில் மியூக்கு பதிலாக நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 1 divided by 4 into PC. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, 100% மாடுலேஷனுக்கு பவர் இன் ஈச் சைட் பேண்ட் இஸ் எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ ஆன்சர் வந்து இன் பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் டேர்ம் இன்ட்டு 100. ஸோ பர்சன்டேஜ் PUSB, that is upper sideband, is equal to 25% of carrier power. Next problem, power of carrier wave is 500 watts and modulation index is 0.25. Find its total power. So இந்த கொஷினில் வந்து carrier power and modulation index கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டல் பவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சேம் ஃபார்முலா தான், சேம் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே கேட் கொஷின்ஸ். ஸோ கேட் கொஷின்ஸ் அப்புறம் டிஆர்பியில் கேட்டிருந்த ஓல்டு கொஷின்ஸும் நான் சேர்த்து சால்வ் பண்ணியிருக்கேன். இது போக இன்னும் இதே டைப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டட் பவர் ஆர் டோட்டல் பவர் வந்து கிடச்சிரும். இங்கே வந்து ஆப்ஷனில் 515 வாட்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 515 watts. This is the answer. Next question. A wave is modulated by two sine waves having modulation indices of 0.3 and 0.5. Find the total modulation index. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து 2 சைன் வேவ் யூஸ் பண்ணுறாங்க மெசேஜ் சிக்னலாக. ஒரு சைன் சிக்னலோட மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து 0.3, இன்னொரு சைன் சிக்னலோட மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து 0.5. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். மியூ இஸ் ஈக்குவல் டு √μ1 ஸ்கொயர் ப்ளஸ் μ2 ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ் என்ன கிடைக்குன்னா 0.58. This is the answer. Next question. The antenna current of an AM transmitter is 8 amps when only carrier is sent, but it increases to 8.93 amps when carrier is modulated. What is the percentage modulation of the wave? ஸோ இந்த கொஷனில் வந்து கேரியர் மட்டும் சென்ட் பண்ணுறப்போ ஆகிற கரண்ட் வந்து 8 amps, பட் கேரியரை மாடுலேட் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் வேல்யூ வந்து 9.83 amps-ஆக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பர்சன்டேஜ் மாடுலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் ஃபார்முலா தெரியும். தட் இஸ் I total equal to IC into √1 plus mu square divided by 2. ஸோ நமக்கு மாடுலேட் ஆனதுக்கப்புறம் ஆகிற கரண்ட் வேல்யூ வந்து 8.93. அதுதான் வந்து டிரான்ஸ்மிட்டட் கரண்ட் ஆர் டோட்டல் கரண்ட். ஸோ 8.93 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு, ஸோ மாடுலேட் பண்ணாமல் நமக்கு கேரியரோட கரண்ட்டு பார்த்திங்கன்னா 8 amps. ஓகே, ஸோ 8 into √1 plus mu square divided by 2. ஸோ இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து இந்த மியூவோட வேல்யூ தான். ஸோ மாடுலேஷன் இண்டெக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி மியூவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 0.7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது பர்சன்டேஜ் மாடுலேஷன். ஸோ பர்சன்டேஜ் மாடுலேஷன் இஸ் ஈக்குவல் டு 70%. ஸோ இந்த கொஷின் வந்து டிஆர்பி 2017 வந்து 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. Next question. If modulation index of an AM wave is changed from 0 to 1, the transmitted power is. So transmitted power formula எழுதியாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ் 0 to 1 வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் பவர். எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாடுலேஷன் இண்டெக்ஸ் மியூ வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா transmitted power is equal to PC அப்படின்னு கிடைக்குது. இந்த டேர்ம் எல்லாம் 0 ஆகிடும். இப்போது மியூ வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கேரியர் பவர் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா இது வந்து கேரியர் பவர் இல்லை, டிரான்ஸ்மிட்டட் பவர் PT. ஓகே, ஸோ PT is equal to 1.5 times PC. இந்த மியூக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ டிரான்ஸ்மிட்டட் பவர் is equal to 1.5 into PC. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னா ஃபார்முலா நமக்கு தெரியும், ஃபைனல் வேல்யூ. ஸோ ஃபைனல் வேல்யூ இதுதான், மைனஸ் இனிஷியல் வேல்யூ வந்து PC டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ இன்ட்டு 100. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 50% கிடைக்கும். ஸோ ஆன்சர் பாருங்கள், இன்க்ரீஸ்டு பை 50%. திஸ் இஸ் தி ஆன்சர்.
ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் டாபிக்ஸ் பார்க்கலாம். டபுள் சைட் பேண்ட், சப்ரஸ்டு கரியர், அப்புறம் சிங்கிள் சைட் பேண்ட், வெஸ்டிஜியல் சைட் பேண்ட், அப்புறம் இந்த ஏஎம் சிஸ்டமில் உள்ள எல்லா டைப்ஸுக்குடைய கம்பேரிசன், இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.